இன்று புன்னகைத்த பூ நாளை சருகாகி விடுகிறது. அதே அந்த பூத்த பூவை சரியான நேரத்தில் இறைவனுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் செய்து விட்டோமானால் அந்த பூ மறுநாள் ஒருவருக்கு பிரசாதமாக கூட ஆகிடலாம். எனவே நாம் காலத்தையும் இளமையும் மிக சிறப்பாக பயன்படுத்தி பிற உயிர்களுக்கு நன்மை உண்டாகும்படி வாழ்ந்துடுவோம். உலர்ந்த மரம் வெட்ட வாளை இடையில் இடையில் தீட்டி கொள்ளுதல் போல நம்முடைய நேரத்தையும் சரியாக தயார்படுத்தி கொள்ளுவோம். இடையிடையே நம்முடைய புத்தியை தீட்டி அறத்தின் வழியில் வாழ்ந்துட வேண்டும் என உறுதி எடுத்து வாழ்ந்துடுவோம். நம்முடைய நேரத்தை நம்மை விட யாராலும் திருடிவிட முடியாது. எனவே நம்முடைய நேரம் மற்றவர்கள் வீண் செய்து விடுகிறார்கள் என்று பிறர் மீது பழி சுமத்தாது நம்முடைய நேரத்தை நாம் சரியாக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுவோம். அதற்கான தகுதியும் சுதந்திரமும் நம்மிடம் உள்ளது. எனவே நம்முடைய நேரத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுவோம். ஏனெனில் இழந்தால் திரும்ப பெற முடியாத மிகப்பெரிய சொத்து காலம் மற்றும் பேசிய வார்த்தைகள் என சொல்லலாம். காலத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுவோம் மற்றும் பேசும் வார்த்தையில் மிக கவனமாக இருப்போம். இது ஒருத்தரை மிகப்பெரிய சாதனை புரியவும் செய்யும் அல்லது ஒருத்தரை மனநோயாளி ஆக்கியோ அல்லது அவரின் வாழ்க்கையோ அழித்து விடவும் செய்துவிடும். எனவே பேசும் முன் மிகவும் கவனமாக பேசுவோம். யாருக்கும் எந்த வாக்கும் உடனே கொடுத்து விட வேண்டாம். அப்படி கொடுத்தால் அந்த வாக்கை உண்மையாக பின்பற்றுவோம். இது மிக உயர்ந்த அறமாகும். தன் நிலையினை உணர்ந்து பார்க்கும் நாம் பிறர் நிலையிலும் உணர்ந்து பார்க்க தவறிவிடுகின்றோம். இளமையும் காலமும் அன்றே முளைத்து காய்ந்து கனிந்து விழுந்துவிடும் பழம் போலாகும். அதனை சரியாக பயன்படுத்தாவிட்டால் தனக்கும் பிறருக்கும் பயனில்லாது பாழாகிவிடும். எனவே காலத்தையும் இளமையையும் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.